ஐக்கிய நாடுகள் சபையின் 40வது மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதி, ஐநா பிரதிநிதி ஜீவா அவர்களை லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவிகளோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் நீண்ட நாட்களாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை கூட்டத்தொடரில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஜெனீவா பிரதிநிதியாக கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கை விடயத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலைப்பாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் ஈழத்தமிழர் விவகாரங்களில் உங்களால் எப்படி அனுமானிக்கப்படுகின்றது? இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இனப்படுகொலை பெரிய மாபெரும் இனப்படுகொலை முடிந்து 2009 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகள் கடந்து இருக்கிற நிலையில் பல்வேறு விதமான தீர்மானங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் போடப்பட்டது. முதல்ல 30/1ங்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த தீர்மானம் என்ன பண்ணிச்சுன்னா, இலங்கை அரசாங்கம் இதெல்லாம் சரி பண்ணிக்கிடணும், அதாவது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நடந்தது இனப்படுகொலைங்கிற பேரை எங்கேயுமே அவங்க பதிவு செய்யலை. நடந்தது ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் 2 வருஷம் கொடுத்து இப்போ மறுபடியும் இந்த கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா 40வது கூட்டத்தொடரில் என்னென்னா மறுபடியும் 2 வருடம் கொடுக்கறது அர்த்தமற்றது. அவங்க 2 வருஷம் இல்லை 500 வருஷம் ஆனாலும் அதை செய்ய போகிறதில்ல. ஏன்னா தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான ஒரு தனி கலாச்சார அடிப்படையில் தான் அந்த நாடு கட்டமைக்கப்படுது. சிங்கள இனம் ஒரு இன தீவிரவாதத்தோடு தான் தமிழர்களை பார்க்குது. இப்போ நான் சமீபத்தில் சிங்கள பிரதிநிதி ஒருத்தருடைய உரையை கேட்டேன் ஐக்கிய நாடுகள் சபையில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்களர்களுக்கு இந்த நாடு கலாச்சாரத்தை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர தமிழர்களும் அந்த நாட்டினுடைய மக்களுங்கிறதே அந்த அந்த பிரதிநிதி உணர மறுக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, சிங்கள மக்களுடைய கலாச்சாரம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், எங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறார்கள். யாஸ்மின் சூக்கா போன்ற மனித உரிமை போராளிகள் எங்கள் மீது இந்த இப்போ தோண்டி எடுத்தாங்களே பிணங்கள், அது மனித புதைகுழியில் எடுக்க எலும்பு கூடுகள் எல்லாம் பழைய காலத்தில் உள்ளது. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. நிரூபிக்கப்படும் நிலையில் கார்பன் டேட்டிங் இப்போ சரியாக அதை சொல்லுது இந்த 2009 காலகட்டத்தில் உள்ள இதுதான். ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் அபாண்டமான ஒரு பொய் கூறும் மக்கள் மத்தியில் தான் நம்ம இந்த ஐநா கூட்டத்தொடரே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் ஒரு வகையில் இருந்தாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் மனித உரிமைகள் விடயங்களில் இந்தியாவினுடைய பங்களிப்பு என்பதை விட ஈழத்தமிழர் விவகாரங்களை இந்திய அரசு கண்டுகொள்ளாத ஒரு நிலைப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏன் அந்த ஒரு நிலை? கடந்த காலங்களில் 2015 இங்கு மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் பிரேரணை, அமெரிக்க பிரேரணை வந்தபோது கொந்தளிப்பு, எழுச்சி நிலை தற்பொழுது தமிழகத்தில் இல்லை. தமிழகம் ஒரு உறங்கு நிலையில் இருக்கின்றது. காரணம் என்ன? இல்லை, 2 விதமான கேள்வியாக கேட்டிருக்கிறீங்க. தமிழகத்தினுடைய நிலைப்பாடு மற்றும் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு ஒவ்வொன்றா பார்ப்போமே. மத்திய அரசுக்கு தமிழர்கள் பற்றி எந்த தமிழர்கள் பற்றியும் கவலை கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் உங்களை பற்றியும் கவலை இல்லை, எங்களை பற்றியும். அவங்க நம்ம வேணால் நம்ம ஈழத்தமிழர்கள், இந்திய தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், மொரீஷியஸ் தமிழர்கள்னு பிரித்து பார்க்கலாம். ஆனால் மத்திய அரசுங்கிறது தமிழ் பேசும் மக்கள் தமிழர்கள், அவ்வளோதான். ஓகே, அவன் எங்கே வாழ்ந்தாலும் சரி, அப்படி தான் அந்த மாதிரி நிலைமையில் தான் பார்க்குது. தமிழர்கள் அவங்களுடைய பொருளாதாரமோ அவங்களுடைய சமூக கலாச்சாரங்களோ பேணி பார்க்கப்படணும்னு எந்த அளவுலையும் மத்திய அரசுக்கு கவலையே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இனப்படுகொலை நடக்கிற மாதிரி இப்போ ஏன் இப்போ என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டிலையும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை நடக்குது. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைனா இப்போ உதாரணத்துக்கு நேரடியாக இனப்படுகொலை செய்கிறது, இப்போ ஒருத்தரை போய் சுடுறது மட்டும் இனப்படுகொலை கிடையாது. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு இனத்தை பற்றி நேரடியாக போய் சுட்டு அழிக்கிறது மட்டும் இனப்படுகொலை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்கலி, அதாவது திட்டமிடப்பட்டு கட்டமைக்கப்பட்டு, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் சமீபத்தில் பேசிட்டு வந்தேன் ஐக்கிய நாடுகள் சபையில். என்னென்னா ஒரு பாரிய அளவில் வட இந்தியர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பி அது மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையும் இந்தியா செய்ய ஆரம்பிச்சிட்டு. இப்போ ரயில்வே துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,50,000 தமிழர்கள் அதை விண்ணப்பிக்கும் போது அவங்க முழுமையாக நிராகரிக்கப்பட்டு
1765 பணியிடங்களில் 1600 பணியிடங்கள் வந்து வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்யறதுக்கு நியமிக்கப்படுகிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 90% மக்கள் வந்து வெளிமாநிலத்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம இங்கே நடத்துகிறாங்க. ஆக வந்து நான் என்ன வலியுறுத்துகிறேன்னா, தமிழர்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடணும். உலக மக்கள் எல்லாருமே உண்டு. இதுதான் நிலைமை. அது என்ன ஒரு நிலைமை நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் 2வது கேள்வி கேட்டிங்கன்னா கேட்டதுக்கு பதில் என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் ஏன் வந்து கொந்தளிக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. கண்டிப்பாக அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. 80 மில்லியன் மக்களும் வந்து ஈழ சிக்கலை வந்து இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் போன்றவர்கள்லாம் எடுத்து, நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் போன்றவர்கள்லாம் எடுத்து உரைக்கும் போது அவங்க மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய சிக்கலும் அதை வந்து அவங்க இதுக்கு நேரடியாக வந்து ஒரு அனுதாபம் தெரிவிக்க முடியாத நிலைமையில் தமிழக அரசு வந்து அவங்கள கீழ்த்தரமாக வச்சுருக்குது. அதை தாண்டி அவங்கள யோசிக்க விடாத நிலைமையில் அவங்கள வந்து, அதாவது அன்றாட தேவையான ஒரு சாப்பாடும் இல்லை உறையிடத்துக்குமே போராட வேண்டிய நிலைமையில் வச்சு எதை பற்றியுமே ஒரு யோசிக்க கூடாத நிலைமையில் தமிழக அரசு அவங்கள வேண்டுமென்றே வச்சுக்கிறது தான் உண்மை. ஆம், நீங்கள் இப்படி கூறினாலும் கூட, ஆனால் அன்றைய சூழ்நிலை என்பதை விட இன்று ஈழத்தமிழர் விவகாரம் என்பது தமிழகத்தில் பிரதிபலிக்கின்ற வீதம் குறைவாக இருக்கின்றது. ஈழத்தமிழர் விவகாரம் பிரதிபலிக்கின்ற வீதம் குறைவாக இருக்கின்றது. ஏன், 70 விடுதலை தேர்தலுக்கு முன்னர் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அது கூட நடைபெறாது என்பது நிரூபணமாயிருக்கின்றது. தேர்தல் காலங்களில் ஒருவரை விடுதலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இப்படியான நிலையில் ஏன் தமிழகம் இன்று எங்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது? இல்லை, தமிழகம் வந்து எப்போவுமே எல்லாருமே ஒரே போட்டில் தான் பார்க்கணும். நம்ம எல்லாருமே ஒரே அளவில் தான் இருக்கிறோம். இப்போ அப்படி இப்போ வந்து வீரியம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சி மேடைகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் வந்து இனத்தினுடைய சிக்கல் இல்லை, இனத்தின் தேவைங்கிற விடயத்தில் வந்து தெளிவாக இருக்காங்க. அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து விழிப்புணர்வு கொண்டு வர முடியுமோ எல்லா மேடைகள்லையும் அதை முழங்கிட்டு வராங்க நாம் தமிழ் கட்சியுடைய பேச்சாளர்கள். ஆனால் அப்படி வந்து நீங்கள் சொன்ன விடயம் வந்து அது அந்த உணர்வு வந்து குறைவாக இருக்குன்னா அதை உணர்வை பேணி காக்க வேண்டியதும் ஒவ்வொரு தமிழர்களுடைய வேலை தான். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலும் கூட அதை வந்து அடைகாத்து நீங்களும் நானும் சேர்ந்து தான் அதை வந்து அடைகாத்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். தற்போதைய சூழ்நிலையில் இந்திய அரசு வளமை போன்றோ இந்த பிரேரணை விடயங்களிலும் ஒரு கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக பல விமர்சனங்கள் இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தற்பொழுது தமிழகத்தில் காலூன்றுவதற்கு என்று கூறப்படுகின்றது. அதற்கும் அப்பால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விடயங்களை கண்டுகொள்ளவில்லையா, அல்லது அவர்களுக்கு இந்த விடயங்களில் இப்போது கடந்த காலங்களில் இருந்த அந்த தேவை அல்லது அவர்களுக்கு இருந்த அந்த நலன் தற்போது இல்லையா? எந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் விசாரணை இனப்படுகொலை என்று விசாரிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் ஓரளவு சில அறிக்கைகள் மற்றும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் எதுவும் நடைபெறவில்லை. எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து உண்மையான அக்கறை வேற, வெறும் அதாவது கடத்துவதற்காக வெறும் மக்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் அக்கறை போன்றவர்கள் போல காட்டுவது வேறு. இதுவரைக்கும் நடந்தது, திராவிட ஆட்சிகள் நடந்தது எதுவுமே அக்கறையின் அடிப்படையில் செய்யப்பட்டதில்லை. மாபெரும் அழுத்தங்கள், வெளியில் போராட்டம், வெளியில் மக்களுடைய அதைத்தான் கேட்கிறேன். அந்த போராட்டம் தான் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அதாவது தங்களை விட யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற சூழ்நிலையில் போராட்டங்கள் இல்லை தமிழகத்தில். அது இல்லைன்னா போராட்டத்தை உருவாக்க வேண்டியது புரட்சியாளர்களின் வேலை. அதுதான் நாம் தமிழ் கட்சி வந்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்குது. இப்போதைக்கும் அந்த உணர்வு வந்து படிப்படியாக விதைச்சிட்டு இருக்குது. ஆனால் ஆட்சியாளர்கள் வந்து உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்சி வந்து வெறும் காட்சி, அது வந்து ஆட்சியே கிடையாது. இது வந்து பாஜகவுக்கு கைப்பாவையாக இருக்கிற ஒரு காட்சி தானே தவிர இது வந்து பாஜக தான் நேரடியாக வந்து ஆள முடியலைங்கிற ஒரு இதில் அதிமுகவை உள்ள வச்சுருக்குது. இதில் வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இப்போ அது வந்து இந்த கூட்டணி விவகாரத்தில் தெளிவாக அவங்களுக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. அப்படி தானே இப்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு கொள்ளையர்கள் அப்படிங்கிற ஒரு நிரூபணம் இப்போ வந்துருச்சு. இதுதான் நாம் தமிழ் கட்சியின்
தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாங்க. அது வந்து இப்போ நிரூபிக்கப்பட்டதா இல்லையா? அவர் முன்கூட்டி அவர் கணிச்சு சொன்னாரா இல்லையா? ரெண்டுமே ஒரே ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு கூற்றல் தான். அப்போ வந்து அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. கடந்த முதலமைச்சராக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து ஒரு நிர்பந்தம் இருந்தது. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது அங்கே மத்திய அரசில். அப்போ வந்து சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாட்டாலும் மக்களுடைய அழுத்தத்தினால அவங்க செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஆளும் மத்திய அரசு, பெரும்பான்மை மத்திய அரசு பலம் இருக்கும்போது எந்த ஒரு இதையும் அவங்க தாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எதையுமே அவங்க எதிர்கொள்வாங்க. ஏன்னா வந்து திமிரு, என்னுடைய ஆட்சியாளர்கள் வந்து என்னை காப்பாற்றுவாங்க, பாஜக வந்து மத்திய அரசு காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்போ வந்து இந்த நிலைமையை எடுத்திருக்காங்க. லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியோடு இணைந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள், அதற்கும் அப்பால் தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது, எங்கு தமிழகம் பயணிக்கின்றது என்பது தொடர்பிலும் விரிவாக விளக்கம் அளித்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சிகளின் சார்பில் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐபிசி மற்றும் லங்காஸ்ரீ செய்திகளுக்காக ஜெனீவாவிலிருந்து தமிழரசு. நன்றி.